ஹாய், வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோடில் நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கோட் படத்தோட திரை விமர்சனம். அதாவது இளைய தளபதி விஜய் நடிச்சு விபி வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் வந்திருக்க ஒரு பிரம்மாண்டமான படம் இந்த கோட் படம் பார்த்துட்டேன். இது செகண்ட் டே தான். நேற்று டிக்கெட் கிடைக்கல, ஏன்னா எல்லாமே பிளாக்ல போயிட்டு இருந்தது. இப்போயும் தேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. இந்த ஈசிஆர் பக்கம் மாயாஜால்லாம் இன்னும் திருவிழா கோலமாக தான் இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸு, ஃபேமிலி, கிட்ஸு தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர்நூன் கூட ஷோ கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லு. இன்றைக்கும் ஷோஸ் எல்லாம் ஃபுல்லு. இது தமிழ்நாட்டோட நிலவரம். படத்தை பற்றி பார்க்கலாம். படம் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு 100% கமர்ஷியல் மசாலா என்டர்டைனர். இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம் ரொம்ப நாள் ஆகுது. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம், பிரம்மாண்டமாக ஒரு ட்ரீட் டு வாட்ச். யாருக்கு அப்படின்னா விஜயோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டு. பட் அவங்களுக்கே பிடிக்காத சில விஷயங்கள் படத்தில் இருக்குது. அது அப்புறமா பார்க்கலாம். கிட்ஸுங்க, அதாவது 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் தான். அதே மாதிரி 10 வயசு குழந்தைங்க, விஜயை பிடிச்ச அத்தனை குழந்தைங்களுக்கும் இந்த படம் குதூகலமாக இருக்கும். இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி வந்த சீசன் வரைக்கும், கிட்டத்தட்ட விற்கிறதுக்கு அப்புறமாவே தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு டார்க் ஆக்ஷன் மூவிஸ் பேஸில் தான் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி விக்ரம், ஜெயிலர் எல்லாம். பட் இது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மாஸ் மசாலா என்டர்டைனர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, நிறைய புது பழைய ஆக்டர்ஸுங்கெல்லாம் உள்ளார வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரீலைஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஹெலிகாப்டரில் தொங்கிட்டு தளபதி அப்படின்னு வரும் இல்லையா, அந்த டைட்டில் கார்டு சூப்பர், செம்ம. ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்துன்னு சொல்லலாம் அந்த டைட்டில் கார்டு, இன்ட்ரோடக்ஷன். அதே மாதிரி அந்த ட்ரெயின், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் பிசிறடிக்குது. பட் இருந்தாலும் அதில் அந்த க்ளோஸ்அப் ஷார்ட்ஸு, சில ஷார்ட்ஸ்லாம் பிரம்மாண்டமாக தெரியுது. ஸ்க்ரீனில் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. ஆக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் பிசிறுகள் இருக்குது, விஎஃப்எக்ஸில் நிறைய பிசிறுகள் இருக்குது, கிராஃபிக்ஸில் நிறைய ஓட்டைகள் இருந்தாலும் அந்த கேமராவில் அது பிரம்மாண்டமாக தெரியுது. அதை ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயம். படத்தில் மெயினாக ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கிட்டது டிஏஜிங் டெக்னாலஜி. அதாவது இந்த விஷயத்த சொல்லி தான் விஜய்கிட்டே அவர் அப்ரூவலே வாங்கியிருப்பார். அந்த ஒன்லைன், அதாவது ஒரு வில்லன், பயங்கர கொடூரமான சைக்கோ வில்லன் விஜயா தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதுதான் இந்த படத்தோட சிக்கல்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு டைரக்டரோ இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ், அதாவது விஜய் ரசிகர்களோ இல்லை விஜயோ நினைச்சிருந்தா அதுதான் எனக்கு படத்தில் பெரிய சர்க்கலாக தெரியுது. அது விஜயா இருக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா விஜயும் ஒரே டைலாக்கு, ஒரே மேனரிசம், ஒரே ஸ்டைல் தான் பண்ணுறாங்க. அதனால அந்த சின்ன விஜய் பண்ணுற மேனரிசமும் அவர் பண்ணுற சைக்கோத்தனமும் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. மூஞ்சி தனியாக இருக்குது, வாய்ஸ் தனியாக இருக்குது, அவரோட பாடி லாங்குவேஜ் தனியாக இருக்குது, எதுவுமே ஒட்டலை. ஸோ இந்த டிஏஜிங் டெக்னாலஜி தான் இதில் ஃபால்ட்டு. இது இருந்திருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு டிஏஜிங்கே இல்லாத ஒரு விஜய் பண்ணியிருக்கணும். அவரோட பயங்கர வயசானவராக இன்னொரு விஜய் பண்ணியிருக்கணும். ஒரு விஜய் தான் வேணும்னா, இல்லைன்னா ஏன் விஜய் இருக்கணும்? அவர் தான் வில்லன் ஆயிடுச்சு, ஹீரோ தான் அவரை முடிச்சு கட்ட போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப ஒரு டைகர் ஷெராஃப், இல்லைன்னா விஜய் தேவகண்டா, இல்லைன்னா ஒரு ஷாஹித் கபூர், இவங்கெல்லாம் போட்டிருந்தா இந்த படம் இன்னும் பிரம்மாண்டமாக வந்திருக்கும். அவங்க இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிஏஜிங் நெகட்டிவிட்டியே இந்த படத்தில் வந்திருக்காது. ரெண்டாவது, மோகன் வில்லன், ஓகே, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஆனால் மைக் மோகனை வில்லனா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே. மைக் மோகனை அவ்வளோ சாஃப்டாக ஒரு சாமிங்கான கேரக்டராக பார்த்துட்டு அவர் என்னதான் வில்லன் பண்ணாலும் வில்லனா ஒரு எடுபடல. ஆக்சுவலாக அந்த படத்தில் வில்லன் அவரே இல்லை, அதுதான் ஃபேக்ட். வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லனா விஜய் காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த விஜய வில்லன்கிறத யாருமே தியேட்டரில் சியர்ஸ் பண்ணவே இல்லை. பக்கா சைலண்ட் தேட்டரில். ஓகே, அது யாராலையும் சகிச்சிக்கவே முடியல. அவர் பண்ணுற வில்லனிசம் படத்தில் ஒட்டவே இல்லை. ஜெயராம கொள்றாரு, ஓகே, ஒரு சாக்ரிஃபைஸ் கேரக்டர். அப்புறம் ஹீரோயினை கொள்றாரு, தேவையில்லாத விஷயம். படத்தில் பிரபுதேவா ஏன் வில்லனாக இருக்கணும்? ஒரு 4 பேர் சப்போர்ட்டிவான கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க 3 பேரும் சப்போர்ட்டிவாக தானே ஹீரோவுக்கு இருக்கணும். அதே மாதிரி ஹீரோ அவங்கள காப்பாற்ற தான் நினைக்கணும். அவங்களும் ஹீரோவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி இருந்தால் படம் இன்னும் பயங்கர மாசாக இருந்திருக்குமே. பிரபுதேவாவை போய் எதுக்கு வில்லனாக இருக்கணும்? அதுக்கு வில்லனுக்கு அவருக்கு என்ன கனெக்ஷன்? அதில் எந்த ஜஸ்டிஃபிகேஷனுமே இல்லையே. மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு மோகன்
அவரை பழி வாங்குறதுக்கு எதுக்கு வந்து அவங்க பையனையே அழைச்சிட்டு போய் அவங்கள வளர்த்து அவனை வந்து என்னமோ சூடு போடுறாராம், இது பண்ணுறாராம், அவனை வந்து மைண்டே மாத்துறாராம். ஒரு பிள்ளைக்கு அப்பாவை மறக்கடிக்க முடியுமா? ஒரு புள்ள ஒரு கஷ்டத்தில் இருக்கான்னா அவன் நினைக்கிற ஃபஸ்ட்டு ஹீரோ அப்பா தான். அப்பா தான் வந்து என்னை காப்பாற்றணும்னு. என்ன இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற அந்த அப்பாங்கிற நினப்பு தான் என்னைக்கும் ஹீரோ. நீங்கள் வந்து ஸோ இது இப்படி தான் இருக்கணுமே ஒழிய பையன் எப்படி மறப்பான்? 4 சூடு போட்டு 4 அடி போட்டு பயமுறுத்துனா பையன் அப்பாவை மறந்துடுவானா? அவன் எப்படி சுத்தமாக ஒரு 7 வயசு பையன் அவ்வளோ நல்லா பேசிட்டு இருக்கிறான் எப்படி எல்லாத்தையும் மறப்பான்? மோகன் எப்படி அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அப்பாவுக்கே எதிராக அவரை வந்து திசை திருப்புறாரு. இதில் என்ன லாஜிக் இருக்குது? படத்தில் லாஜிக் அவ்வளோ ஓட்டை. ரெண்டாவது, அந்த சிஎஸ்கே மேட்ச் வந்து எதுக்கு ஓகே அது பிரம்மாண்டமாக இருக்கணும்னு காமிக்கிறாங்க, அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ரெண்டாவது வந்து தோனி கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக தோனிக்கு பில்டப்பு. உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேல கடைசி டோர்னமெண்ட்டில் தோனி ஒரு 10 ரன் கூட சரியாக எடுக்கல. வந்து அதே மாதிரி படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், ஏகப்பட்ட பேருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து இவ்வளோ சப்போர்ட் எதுக்கு? ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா ஓடிட்டு போகுது. இவர் சிவகார்த்திகேயன் எஸ்கே எதுக்கு கக்கூஸில் வந்து நிற்கிறாரு? அவருக்கு என்ன ஒரு கெட்டப் கொடுத்துருக்கீங்க? ஜெயிலரில் சிவராஜ்குமாரும் மோகன்லாலும் எவ்வளோ பெரிய செய்கை செய்வாங்க, அந்த படத்தையே தூக்கி நிறுத்தியிருப்பாங்க. எஸ்கே என்ன பண்ணுறாரு இதில்? ஒன்றுமே பண்ணல எஸ்கே. அதே மாதிரி தலை ரெஃபரன்ஸு எதுக்கு தேவையில்லை. அப்புறம் தேவையில்லாமல் ரஜினி பாட்டு காரில் ஓடுது. ஸோ எதுக்கு இவ்வளோ ரெஃபரன்ஸு? விஜயகாந்த் ஃபஸ்ட்டு சீனில் விஜயகாந்த் வராராம். விஜயகாந்தோட வாய்ஸும் இல்லை, விஜயகாந்தோட மேனரிசமும் இல்லை, ஃபுல்லாக விஜய் நடிக்கிற மாதிரியே இருக்குது. இது விஜய் போய் விஜயகாந்தா வேஷம் போட்டு வரான். என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம். படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, படத்தோட அந்த பேஸ் இருக்குல்ல. எனக்கு வந்து எல்லாம் சொன்னாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு லேக் அடிக்குது, டல்லாக இருக்குது, அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல. படம் ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட்டாக தான் போகுது. படத்தில் வந்து தேர்ட் பார்ட்டுக்கு லீடு வேறு, அது ஒரு குப்பை லீடு. அந்த மாதிரி ஒரு லீடே தேவையில்லை. படமே முடிஞ்சு போச்சு. இது ஒரு தடவை தான் பார்க்கலாம். ஸோ லைலாலாம் எதுக்கு இந்த படத்தில் இருக்காங்கன்னு தெரியல, யோகி பாபு எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. வைபவ் வராரு போகிறாரு, ஓகே பரவாயில்லங்களாம். பிரசாந்த் வந்து உண்மையிலே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பாதி அவர் தான் இருக்கார். ஸோ ஓகே, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்னேகா, பிரபுதேவா, அப்புறம் பிரசாந்த், அப்புறம் அஜ்மல், லைலா, இவங்களால படத்துக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. பட் படத்தால் இவங்களுக்கு பெனிஃபிட், இதுதான் ஃபேக்ட். அப்புறம் மற்றபடி இந்த படத்தில் சின்ன சின்ன காமெடி சென்டிமெண்ட்லாம் வருது, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து லேடிஸும் ஃபேமிலிக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் சிரிக்கவும் இல்லை, யாரும் பெருசாக வந்து சியர்ஸ் பண்ணவும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, பேசியாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் திலீப் சுப்ராயன் பண்ணியிருக்காரு, அதுவும் சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, ஈவன் எடிட்டிங் கூட நல்லா இருக்குது. பட் இட்ஸ் அ பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ ஒன் டைம் வாட்சபிள். கிட்ஸ் கண்டிப்பாக போய் வருங்க. படத்தில் எந்த வல்கரு அதே மாதிரி பெரிய ரொம்ப கன்றாவியான வைலன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து டார்க் வைலன்ஸ் மூவி கிடையாது. அப்படிங்கிறப்ப எல்லாரும் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல், லாஜிக்லாம் யோசிக்காமல் ஜாலியாக பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க. யூ வில் என்ஜாய். ஒரு பிரம்மாண்டமான படமாக தெரியும். படத்தில் மியூசிக்கு பாட்டெல்லாம் இப்போ எதுக்கு வந்து மலேசியா போகிறப்ப இந்த சொர்க்கமே என்றாலும் பாட்டெல்லாம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கேவலமாக இருக்குது. அதெல்லாம் வந்து மியூசிக்கெல்லாம் சில இடங்களில் ஓகே, சில இடங்கள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட்டு ஒரு ½ hour சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் காமெடி பண்ணி படம் ஃபுல்லாக டைலாக், இது டைம் பாஸு. அப்புறம் சில ட்விஸ்ட்லாம் வருது, சில ட்விஸ்ட்லாம் தேவையில்லை, சில ட்விஸ்ட்லாம் ப்ரெடிக்டபுள். செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த விஜய் வந்ததுக்கப்புறம் படத்தோட பேஸ் கொஞ்சம் மாறிடுது. அப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸு கொஞ்சம் நல்லா இருக்குது. அது ஓகே. என்னதாக இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் படத்தை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் விஜய், அதாவது பெரிய விஜய் தான் படத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். சின்ன விஜய் வந்து நமக்கு சொல்லப்போனால் அவர் பண்ணுறதுலாம் வந்து நமக்கு ஒத்துக்கவே முடியல, பிடிக்கவும் இல்லை. அப்படிங்கிறப்ப அது விஜயாக இருக்குன்னு அவசியமே இல்லை. படத்தில் காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் ரொம்ப ரொம்ப மோசம். ஸ்னேகாவாக இருக்கட்டும், லைலாவாக இருக்கட்டும், விஜய்க்கு அந்த பெரிய விஜய்க்கு மீசா எல்லாம் வச்சுருக்காங்க. என்னமோ வந்து இந்த ஜுமான்ஜியில் வந்து ஒரு பையன் குரங்கா மாறிடுவான்ல, இப்படி முடியெல்லாம் சிலிப்பிக்கிட்டு என்ன மேக்கப்பியாக போடுறீங்க? படம் பார்த்துட்டு அந்த மேக்கப் போட்டு கண்ணாடியில் பார்க்க மாட்டீங்களா? அதே மாதிரி சின்ன விஜய்க்கு மேக்கப்பும் முடியெல்லாம் விரிச்சிக்கிட்டு சைக்கிளை, மோகனோட மேக்கப்பும் பிடிக்கல, பிரபுதேவாவுக்கும் மேக்கப் சரியில்லை. மேக்கப் காஸ்டியூம்ஸு ரொம்ப ஒர்ஸ்ட்டு படத்தில். டயலாக்கும் அவ்வளோ சரியில்லை, மியூசிக்கு சரியில்லை. பட் எதுவும் படத்தில் எதுவுமே பெருசாக சரியில்லை. ஆனால் படம் பார்க்கலாம், என்டர்டைனர், அவ்வளோதான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதில் இந்த விஜய் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கதறி அழுவுற அந்த சீனு
சில இடங்கள்லாம் வந்து அந்த எல்டர் விஜய் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த மெச்சூரிட்டி ஏஜ் ஆக அவரோட நடிப்பும் மெருகேறிக்கிட்டே போகுது. பிரமாதமாக நடிச்சிருக்காரு, எக்ஸ்ப்ளோசிவாக நடிச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க, அதர் ஆக்டரோட ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம். அவரோட அந்த ஸ்டைலு, அவரோட சில அந்த எமோஷ்னலான சீனில் அவர் நடிக்கிற சீன்கள், அதே மாதிரி ரொம்ப லந்தா டே மயிறு அப்படின்னு கூப்பிட்டு அவரை திரும்பி பார்க்குற அந்த விஷயம், அதெல்லாம் வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு தான் இன்னும் ஒரு மாதம் ஒன்றாலும் சரி படத்தில் 1 வீக் கலெக்ஷன் தான் பேசப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் தான் ஒரு நாளைக்கு வசூலாகும். எவ்வளவு தான் தமிழ்நாட்டில் எத்தனை தடவை பார்த்தாலும் சரி, இங்கே ரெக்கார்டு 200 கோடி தான். அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் ஈவன் ஹிந்திலாம் வந்து பெருசாக இந்த படத்துக்கு அப்ரிஷியேஷனில் இந்த ஃபார்மேட்டு இந்த ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அவங்க எதிர்பார்த்தது வேறு விஷயமா இருக்கும். இந்த படத்துக்கு அவ்வளோவா அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. பட் தமிழ்நாட்டில் விஜய் ரசிகர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓவர்சீஸ்லேயும் இதே மாதிரியான தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓவர்சீஸில் ரஜினிக்கு அப்புறம் சொல்லப்போனால் இப்போ விஜய்க்கு மார்க்கெட் வந்து சூப்பர். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டு அங்கே கலெக்ஷன் எடுக்கும். ஸோ இங்கே 200 crores அப்படின்னா அட்லீஸ்ட் 150 crores அங்கே ஏர்ன் பண்ணாலே இந்த ஃபில்மு 350 crores வந்து பக்காவாக ஏர்ன் பண்ணிடும். ஸோ மேக்ஸிமம் 400 crores. பட் டு பிகம் அ பிளாக் பஸ்டர் திஸ் மூவி ஹேஸ் டு ஏர்ன் நியர்லி 500 crores மினிமம். அப்போ தான் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆக முடியும். ஸோ இதே மாதிரி எதிர்கட்சிகள், அதர் ஆக்டரோட ஃபேன்ஸ்லாம் ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அண்ட் ஃபேமிலி கேன் சேவ் த மூவி. இட் cannot be a industrial hit, but it's a blockbuster. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சந்தேகம், அது என்னங்க the greatest of all time, what is the meaning of GOAT? அவ்வளோ கிரேட்டான விஷயம் இந்த படத்தில் என்ன நடக்குது, இல்லை அவ்வளோ பயங்கரமான விஷயம் இந்த டீமோ இல்லை விஜய் என்ன பண்ணுறாங்க? ஸோ என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 star out of 5 star. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா. ப்ளீஸ் போடுங்க கமெண்ட்டை, ஏங்க போட மாட்டேங்கிறீங்க?